ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இது வந்து மார்னிங் அப்டேட் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட 65வது எபிசோடு. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கண்டினியூவாக இருந்தால் இன்னமும் வந்து கண்டினியூஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய மோட்டிவேஷனாக உங்களுடைய லைக்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, ஆனால் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம் வாங்க. நேற்று நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய என்ன சொல்கிறது வியூவில் வந்து ஆப்போசிட் மூவ் மாதிரி போல் நம்ம வியூ பிரகாரம் நேற்று மார்க்கெட் வரல. சரி, மேபி ஒரு சில டைமில் அந்த மாதிரி நடக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட். இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ 10 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு ஒரு இதோட ஹையை கட் பண்ணாமல் திரும்ப கீழே வந்துட்டு இந்த லெவல் பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஜனத்தில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ட்ரேடராக இருந்தாலும் இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு கணிக்கிறது என்னென்னா, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து இந்த மாதிரி வரும்ன்றது ஜென்ரலாக வந்து எல்லாருடைய திங்கிங் இருந்திருக்கும். இந்த லெவல் கட் ஆகணும் வந்தது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து நேற்று எஸ்எல் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஓகே. அது எஸ்எல் ரெகுலர் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து எஸ்எல் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சைட்வேஸ் ஜோனில் வந்து ஏதோ தோராயமாக பணம் சம்பாதிச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிரேக் அவுட்லேயும் பணம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த நெக்லைன் கட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராஃபிட் வந்து அவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் என்ன கண்டிஷன் ஆகலாம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு அகெயின் இங்கேருந்து அப்மூவ் கொடுத்தா தாராளமாக இங்கேருந்து பை பண்ணலாம். 16,360 அபோவ் வந்து பையிங்கான வாய்ப்புகள் இருக்குது. 16,360 16,360க்கு மேலே பையிங்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்தால் பை பண்ணுங்கள். கேப் அப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இதுக்குள்ளே வந்துடுது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து சிக்கலான ஒரு நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல கீழே இந்த ஜோனில் வந்து மாட்டிச்சுன்னா எப்போ 16,250க்கு பிலோ கட் ஆகுதோ அப்போ நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த லைன் கட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாமே தவிர இந்த ஜோனில் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் இது. ஸோ இந்த ஜோன்லேயும் ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னா இங்கேருந்து கட் ஆஃப் சொல்ல பை பண்ணுங்கள். 360 அபவ் உங்களுக்கு பையிங் கொடுத்ததுன்னா பை அண்ட் சேலுக்கான ஒரு வியூவை பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து கேப் அப் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் 350 புள்ளிகள், வெரி நல்ல ஒரு பாசிட்டிவ். யூரோப்பியன் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவ். ஸோ எஸ்ஜிஎக்ஸ்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் வந்து பாசிட்டிவ்லாம் 114 புள்ளிகள் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இந்த ஹை ஆட்டோமேட்டிக் கட் பண்ணிவிடுவாங்க. இந்த 360ன்றதை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிளான். ஓகேங்களா? கட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன, வெயிட் பண்ணி சஸ்டெண்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இதெல்லாம் வந்து இது வந்து சப்போர்ட் லெவலாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கட் ஆகுதுன்னா இப்போ இதெல்லாம் வந்து இங்கேருந்து கட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல வந்து என்னவோ இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இந்த இதில் கேப் டவுன் இடத்துல நீங்கள் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். சஸ்டெண்ட் ஆகிட்டு நீங்கள் திரும்ப வந்து பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். இல்லை இந்த லெவல் கட் ஆகிடுச்சு கீழே உள்ளே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆப்வியஸ்லி இதுதான். நம்மளுடைய எந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுச்சோ இது வந்து திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ எஸ்ஜிஎஸ்டி நிஃப்டி லெவலில் நம்ம வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். சப்போஸ் அது பிரகாரம் ஓப்பன் ஆகலை, ஏன்னா வந்து டைமிங் இப்போ வந்து மார்னிங் அப்டேட் இருக்கிறது 5:30 மணிக்கு தான் பார்க்குறது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மேபி வந்து 9 மணிக்கு வேறு மாதிரி காமிக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா சைட்லேயும் உங்களுக்கு நான் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணி சப்போஸ் மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து ஓப்பன் ஆனால் மட்டும் பை அண்ட் செல் பண்ணுங்கள். கேப் டவுன் ஆகிடுச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் பை பண்ணுங்கள். ரீடெஸ்ட் அது நிற்குதா, லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50யோடைய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகேங்களா? சரி, இப்போ பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் இருக்குது அதையும் பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஆனால் ரீடெஸ்ட் ஆகலை. ரீடெஸ்ட் ஆகிட்டு இருந்தால் நம்ம இன்னும் பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாங்கிறதுல ஒரு பேஸ் அமைக்குது. அகைன் வந்து
அப் மூவ் கொடுத்தா பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எங்கே இந்த பேஸ் அமைச்சு ஒரு பையிங் இல்லை. இப்போ நம்ம HDFC கேப் அப் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 36,000 வந்து திரும்ப வந்து சைக்காலஜிக்கல் நம்பர் வருது. 36 நம்பர் வந்து 36,000. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சான்சஸ் எங்கேருந்து ஒரு அப் மூவ் கிடச்சிதுன்னா இமீடியட்டாக குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருக்கு. இந்த ஜோனில் இங்கேருந்து மேலே போச்சு அப் மூவில் போகுது அப்படின்னா இந்த ஜோனில் திரும்ப வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா ப்ரைஸை ஒரு அப் ட்ரெண்டில் போக சொல்லணும்னா ஒன்று நம்ம புல் பேக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு பேஸ் ஒரு ரேலி பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பேஸ் அமைக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த புல் பேக் அப்படின்றது இந்த ஜோன் சைக்காலஜி லெவல்னு சொன்னீங்களா, இந்த ஜோன்றதுனால நம்ம வந்து நேற்று அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தாண்டிட்டு இங்கேருந்து திரும்ப அதே மாதிரி ஒரு பேஸ் அமைச்சிட்டு மேலே போகலாம். ஏன்னா வந்து 36,000 அகைன் சைக்காலஜி நம்ம வரதுனால அவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. திரும்பவும் சைக்காலஜிக்கல் லெவல்லே உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஜோன் அமைச்சா அவாய்ட் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜோன் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த ரீடெஸ்ட் அதாவது இது வந்து சப்போர்ட் அமையும். எந்த லெவல் நம்ம கட் ஆகிடுச்சு போச்சோ இந்த ஜோனில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அமையும். ஞாபகமாக பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை கன்ஃபியூஸ் ஆனதுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். சார்ட் கிளியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.